ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு த்ரிஷிகா அலப்பறைகள். இன்றைக்கி காலங்காத்தாலே நாங்கள் எல்லாருமே கிளம்பிட்டோம். எங்கன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் கபினி டேமுக்கு தான் போயிட்டுருக்கோம். காலங்காத்தாலே கிளம்புனதுனால தூக்கம் சொக்கிட்டு இருந்தது. எங்கள் சித்தி பொண்ணு வீடியோ எடுக்கிறது கூட தெரியாமல் செம்மையாக தூங்கிட்டு வந்துட்டு இருந்தா. கபினி டேம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மைசூர்லேருந்து கொஞ்சம் தள்ளி ஹெச்டி கோட்டைங்கிற தாலுக்கில் வரும். இப்போ நம்ம டேம் கிட்ட நெருங்கிட்டோம். ஆனால் தண்ணி பார்க்க முடியாது. ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டு ஊருக்குள்ளே போக போகிறோம். எங்கள் பெரியம்மா இந்த ஊரில் தான் ஃபஸ்ட்டு இருந்தாங்க. அவங்களோட பொண்ணு எங்களோட அக்கா எங்கள் கோயிலில் பூஜை போடணுன்னு சொன்னாங்க. அதுக்காக தான் வந்திருக்கோம். எங்கள் கோயிலில் பூஜை போட்டு சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம டேம் கிட்ட போக போகிறோம். பூஜைலாம் முடிஞ்சதுமே அங்கேயே நாங்கள் எடுத்துகிட்டு வந்த பிரசாதம் எல்லாம் சாப்பிட்டோம். சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா ஆஸ் யூஷுவல் த்ரிஷிகா எங்களுக்கு என்டர்டெயின்மெண்ட் கொடுத்துட்டு இருந்தா. பாப்பா அப்போ தான் நடக்க பழகிட்டு இருந்தா. ஆக்சுவலி அவன் நடந்துட்டு இருந்ததெல்லாம் பார்த்து நாங்கள்லாம் என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறமா கொஞ்ச நேரம் அங்கேயே உட்காந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு எல்லாருமே இப்போ நாங்கள் கிளம்ப போகிறோம் டேம் கிட்ட. ஃபைனலி இப்போ நம்ம டேம் கிட்ட வந்துட்டோம். டேம்லேருந்து கேட் திறந்து தண்ணி விட்டாங்கன்னா இந்த வழியாக தான் ஃப்ளோ ஆகும். சரி இங்கே எங்கேயாச்சும் நம்ம விளையாட இடம் இருக்கான்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தோம். சுற்றி முற்றி பார்க்கையில் நம்மளுக்கு செம்மையாக வெயில் வேறு அடிச்சிட்டு இருந்தது. நாங்கள் போனது சம்மர் டைமில் வேறு. நான் வீடியோ லேட்டாக தான் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். சரி அங்கே கொஞ்சம் இடம் இருக்குது, அங்கே விளையாடலான்னு சொல்லி வண்டி நிறுத்தணும். த்ரிஷிகாவை தவிர வேறு யாருமே விளையாடலை. அவள் மட்டும் கொஞ்ச நேரம் தண்ணியில் விளையாடினா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவளுக்கு தண்ணினா ரொம்ப பிடிக்கும். சரி இப்போ நம்ம டேம் பிரிட்ஜ் மேலே ஏறலான்னு சொல்லி கிளம்பிட்டோம். இதுதான் என்ட்ரன்ஸ். ஸோ உள்ளே போயிட்டுருக்கோம். ஃபார் தி கைண்ட் இன்ஃபர்மேஷன், எல்லாரையுமே பிரிட்ஜ் மேலே விட மாட்டாங்க. டேம் பிரிட்ஜ் மேலே எங்களோட பெரியப்பா அப்போவே சொன்னல பெரியமானு அவங்களோட ஹஸ்பண்ட் வந்து இந்த கபினி டேமில் தான் வேலை பார்த்துட்டு இருந்தார். அன்ஃபார்ச்சுனேட்லி அவர் இப்போ இல்லை. அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸில் தான் அவர் பேர் சொல்லி நாங்கள் இந்த பிரிட்ஜ் மேலே போகிறதுக்கு எங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாங்க. ஸோ இப்போ நம்ம பிரிட்ஜ் மேலே போயிட்டுருக்கோம் மக்களே. நம்ம போனது சம்மர் டைம்ன்றதுனால சுத்தமாக தண்ணி அப்போ இருக்கல, கொஞ்சமாக தான் தண்ணி இருந்தது. ஏன்னா இப்போ அட் ப்ரெசென்ட் இந்த கண்டிஷனில் தண்ணி அப்படியே ரொம்ப வழிஞ்சிட்ருக்கு. நாங்கள் போன டைம் பார்த்திங்கன்னா செம்ம வெயில் இருந்ததுனால தண்ணி எல்லாமே வற்றி இருந்தது. கொஞ்சமாக தான் தண்ணி இருந்தது. சரி இருக்கிற வரைக்கும் பார்க்கலான்னு சொல்லி போனோம். கிட்ட போனதுமே எப்படி இருக்குது வியூன்றதை மட்டும் பாருங்கள். நம்ம பிரிட்ஜ் கிட்ட நெருங்கிட்டோம். ஆக்சுவலி நான் எந்த இடத்துல ஜூம் பண்ணி காட்டினோ அங்கேருந்து தான் கேட் திறந்து தண்ணியை வெளியே விடுவாங்க. நம்ம கிட்ட போனதுமே அங்கேருந்து வியூ எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். ஆக்சுவலி இப்போ தண்ணி ரொம்ப கம்மியாக இருக்குது. யாருமே இல்லாத பிரிட்ஜில் நாங்கள் மட்டும் வண்டியை ஸ்லோவாக பீஸ்ஃபுல்லாக ஓட்டிகிட்டு போயிட்டுருந்தோம். ஒரு நல்ல குட் ஃபீல் கொடுத்துட்டு இருந்தது எங்களுக்கு. நாங்கள் போன டைமில் தண்ணி எவ்வளோ கம்மியாக இருக்குதுன்னு பாருங்கள். நாங்கள் போனது சம்மர் டைமில். அட் ப்ரெசென்ட் இப்போ போனீங்கன்னா நீங்கள் அந்த பிளாக் ஸ்டோன்ஸ் இருக்குது இல்லையா மேலே, அங்கே வரைக்குமே தண்ணி ரொம்ப இருக்கும். ஃபைனலி நம்ம பிரிட்ஜோட அந்த கேட் கிட்ட வந்துட்டோம். இப்போ நம்ம கீழே இறங்கி அங்கே போய் அங்கேருந்து வியூ எப்படி இருக்குதுன்னு பார்க்க போகிறோம். எல்லாரும் அங்கே ஒரு பெரிய மீன் பார்த்துட்டு இருக்காங்க. இருங்க நான் அதை ஜூம் பண்ணி காட்டுறேன். ஒரு மீன் சாப்பிட்டு அது ஒண்ணும் இல்ல, கீழே போட்டுரு. எல்லார் கண்ணுக்கும் தெரிஞ்ச மீன் என் கண்ணுக்கு மட்டும் தெரியல. அதுவும் கேமராவுக்கு சுத்தமாக தெரியல. நம்மளுக்கு கொடுத்த டைம் முடிஞ்சிடுச்சு. நாங்கள் ஃபோட்டோ வீடியோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். பிரிட்ஜ் மேலேருந்து ரிட்டர்ன் வந்தோம். இப்போ இந்த பக்கம் சைடு இருக்கிறதுனால உங்களால் தண்ணி பார்க்க முடியாது. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் த்ரிஷிகாவின் சித்தி. ஒரு மோர் வீடியோஸ் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.